வெல்கம் டு அவர் சேனல். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஜாயினிங் ப்ராசஸ்க்கு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. அதனால இந்த வீடியோ பாருங்க. சில பேர் வந்து ஆர்டர் பத்தி சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. எந்தெந்த மண்டலம் ஃபுல்லா வந்திருக்கு, வரல. அப்புறம் சில காமன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. பாலிசி யார் எடுக்கணும், இருப்பிட சான்றிதழ் எங்க வாங்கணும், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இத பத்திலாம் டெலகிராம்லயும் கேட்டுட்டு இருக்கீங்க. குரூப்லயும் இருக்கு. இது போல நார்மலாவும் வீடியோஸ் மெசேஜ் வருது. இதுக்கெல்லாம் நான் பின்னாடி ஆன்சர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இது முக்கியமான விஷயம். இத வந்து நான் கன்வே பண்ணிர்றேன். அதாவது மண்டல அலுவலகத்த பொறுத்தவரைக்கும் நீங்க பணியில் சேர்வதற்கு இப்ப உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அத முதல்ல எடுத்துக்கங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டிசி அதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் முக்கியமா எடுத்துக்கிட்டு முதல்ல உங்க மண்டல அலுவலகத்துக்கு போயிருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த மெடிக்கல் சான்றிதழ்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஃபார்மட்ல ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சில மண்டலங்கள்ல அவங்க தான் ஃபார்மட் குடுக்குறாங்க. அதுல ஃபில் பண்ணி நீங்க வந்து சைன் வாங்குற மாரி இருக்கு. நேத்து காரைக்குடியில நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு அங்க தான் வந்து ஃபார்மேட் குடுத்தாங்களாம். அந்த ஃபார்மேட்ல தான் சைன் வாங்கிட்டு போய் குடுக்குற மாரி இருந்துச்சு. கோயம்புத்தூர்லயும் இது போல நடந்திருக்குன்னு இப்போ ஒரு நண்பர் கன்வே பண்ணாங்க. அது கன்ஃபார்மா நான் அவங்க கிட்ட பேச முடியல. பட் காரைக்குடியில சொன்னவங்க கரெக்ட்டாவே சொல்லிட்டாங்க. அதனால என்ன சொல்றேன், இது எல்லா மண்டலத்துக்கும் அப்ளிகபிளா? அதுவும் நம்ம தெரியாம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில மண்டலத்துல தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதுவே கூட சில மண்டலத்துல அக்செப்ட் பண்றாங்களான்னு நமக்கு தெரியல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல உங்க மண்டலத்துல போய் கேட்டுருங்க. அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அவங்க குடுக்கறத நம்ம சைன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப நீங்க அலைஞ்சுட்டு இருக்க வேணாம். அவங்க குடுக்கறதிலயே நீங்க வந்து சைன் வாங்கிட்டு, டாக்டர்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு குடுத்துடலாம். அதனால அந்த டைம் சேவ் ஆகும். அதுக்காக சொல்ல வரேன். உங்கள குழப்பத்துக்காக சொல்லல. உங்களுக்கு மண்டலம் நியர்பை இருக்கு அப்படின்னா, டைரக்ட்டா போய் கேட்டுருங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் பத்திய டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு, நாங்க குடுக்கறதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்கன்னா, நீங்க அவங்கள்ட்டயே வாங்கி ஃபில் பண்ணி குடுத்துடலாம். அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் பத்தி கேட்குறீங்க. இருப்பிட சான்றிதழ் வந்து நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சேவை மையத்துல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றது தான். கண்டிப்பா வந்து நீங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்துல இப்ப வாங்கணும். அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதுவுமே நீங்க வந்து எங்க போகணும்னா, சேவை மையத்துக்கு தான் போகணும். அங்க போய் தான் அப்ளை பண்ற மாரி வரும். முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்துடும். சில பேர் கேட்குறீங்க, முன்னாடியே எடுத்திருக்கேன். அத யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் எடுத்திருக்கேன்னு. அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா, அவங்க அக்செப்ட் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதுவுமே நீங்க அவங்கள்ட்ட டைரக்ட்டா தான் கேட்டுக்கணும். இது போல என்கிட்ட இருக்கு சர்டிஃபிகேட் இவ்ளோ மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது இருக்கு. ஓகேவான்னு கேட்டாங்கன்னா, மேக்ஸிமம் கரண்ட்ல தான் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த 6 மந்த்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா, நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சிடென்ட் கேஸ் ஆகலாம். அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு நமக்கு தெரியல. அதுவுமே நீங்க டைரக்ட்டா அவங்கள்ட்ட தான் கேட்டுக்கணும். கரண்ட்ல எடுத்துக்கிட்டா சேஃபர் சைடு அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்புறம் ஜனதா பாலிசி பத்தி கேட்குறீங்க. ஜனதா பாலிசி பொறுத்தவரைக்கும் எல்லா மண்டலத்திலயும் அது கேட்கல. ஸோ கேட்காத நீங்க கொண்டு போணும்னு இல்ல, அவசியம் இல்ல. ஒரு வேள பின்னாடி கூட அவங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னா எடுத்துக்கலாம். சில மண்டலங்கள்ல தான் ஜனதா பாலிசி கேட்டிருக்காங்க. எந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல கேட்டிருக்காங்களோ, அவங்க மட்டும் எடுத்துட்டு போங்க. நீங்க உங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர முழுசா முதல்ல படிச்சிடுங்க. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. அதுல ஒரு வேள உங்களுக்கு பாலிசி கேட்டிருந்தாங்கன்னா எடுங்க. இல்லன்னா நீங்க ரிஸ்க் எடுத்து எடுக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஏன்னா இது வந்து பெரிய டவுட்டா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாலிசி அப்ளை பண்ணணும் அப்டின்னா, சில பேங்க்லயே உண்டு. இப்ப HDFC எர்கோ அதெல்லாம் HDFCலயே பண்ணி தருவாங்க. சில இடங்கள்ல அந்த கம்பெனில பண்ணி குடுப்பாங்க. பக்கத்துல உங்க ஏரியால நியர்பை எந்த பாலிசி கம்பெனி இருக்கோ, அதுல போய் நீங்க ரீச் பண்ணி, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவுமே சீக்கிரமா வந்துரும். தென் இன்னும் எந்த மண்டலத்துக்குலாம் ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு அப்டின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சில இடங்கள்லாம் வந்துருச்சா? கும்பகோணம், காஞ்சிபுரம்லாம் வர ஆரம்பிச்சான்னு கேட்டிருக்கீங்க. கும்பகோணம், காஞ்சிபுரம்லாம் எப்பவோ வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்பவும் சொல்றேன். வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்றோம். எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இன்னும் வந்து உங்களுக்கு லெட்டர் எல்லா மண்டலத்துக்கும் வந்துகிட்டே இருக்கு. அதனால ஒவ்வொரு ஏரியால இருக்கவங்க தயங்க வேணாம். ஏன்னா திரும்ப திரும்ப சில பேர் நெறைய மெசேஜ் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக சொல்றேன். வந்துருச்சு கும்பகோணம், காஞ்சிபுரம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸ்டில் தான் அவங்க வந்து நெறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதனால இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்ல வரோம். டிஎன்எஸ்டிசி மட்டும் இல்லாம எஸ்சிடிசி, எம்டிசியுமே நெறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்சிடிசில இன்னும் கொஞ்சம் இருக்கு. பெண்டிங் இருக்கு. இனிமேவும் வரும். அதனால வெயிட் பண்ணுங்க. சில பேருக்கு இன்னும் வரலையே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. மெசேஜ்லயே கன்வே பண்றீங்க. புரியுது. ஏன்னா நீங்க இவ்ளோ தூரம் வந்துட்டு இன்னும் வரல அப்படிங்கும்போது வருத்தமா தான் இருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா, சில பேருக்கு வந்து கோட்டா வைஸ் பிரியும்போது, ஒருவேள உங்கள விட கம்மி மார்க் எடுத்திருந்தாங்கன்னா, அவங்க அந்த கோட்டால வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கூட ஜாப் கிடைக்கிறதுக்கு இருக்கு வாய்ப்பு. ஏன்னா எத்தன கோட்டாக்கு எவ்ளோ மார்க் எடுத்திருந்தா, எத்தன பேருக்கு பிளேஸ் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது. அவங்களுக்கு தான் அந்த கோட்டா வைஸ் தெரியும். அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். நல்ல மார்க்கே நீங்க எடுத்திருந்தாலும், உங்கள விட கம்மி மார்க் வேற கோட்டால இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் வெட்னஸ்டே வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்கு. பார்க்கலாம். வரும் வெட்னஸ்டேன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கூட ஆர்டர் வர்றதுக்கு டைம் இருக்கு. ஏன்னா 1 வீக் டைம் 10 டேஸ் கூட டைம் இருக்கு. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் சொல்றேன். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் மண்டலத்துல விசாரிச்சுட்டு ரெடி பண்ணிக்கங்க. மத்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே போதுமான அளவு ரெடி பண்ணிக்கங்க.
இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.